Hi friends, welcome to my channel. TET exam க்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்க ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். சயின்ஸ் பேப்பர் 2 டெய்லி நாம 30 क्वेश्चंस பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு உங்களுக்கான 30 क्वेश्चंस இந்த வீடியோவில் கொடுத்துருக்கக்கூடிய क्वेश्चंस எல்லாமே ரொம்பவே இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस. மிஸ் பண்ணாதீங்க, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். ரோபோவின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? ஐசக் அசிமோ. ரோபோவின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் ஐசக் அசிமோ. ஒளியானது நேர்கோட்டில் செல்வதால் டேஸ் ஏற்படுகிறது? நிழல். ஒளியானது நேர்கோட்டில் செல்வதால் டேஸ் ஏற்படுகிறது? நிழல். டேஸாம் ஆண்டு உலக விண்வெளி ஆண்டாக கொண்டாடப்படுகிறது? 2009. 2009ஆம் ஆண்டு உலக விண்வெளி ஆண்டாக கொண்டாடப்படுகிறது. சூரியன் சந்திர கிரகணங்கள் ஏற்பட காரணம் என்ன? ஒளி நேர்கோட்டில் செல்வதினால். சூரிய சந்திர கிரகணம் ஏற்பட காரணம் ஒளி நேர்கோட்டில் செல்வதினால். தமிழ்நாட்டில் காற்றாலை மூலம் மின்சாரம் கிடைக்கும் இடம்? கன்னியாகுமரி, திருநெல்வேலி. ஏ மற்றும் பி. கண்ணின் பார்வை நீடிப்பு கால அளவு எவ்வளவு? 1/16. கண்ணின் பார்வை நீடிப்பு கால அளவு 1/16. முதன்மை வானவில் காண இயலாத சூரியனின் ஏற்ற கோணம் எவ்வளவு? -42 டிகிரி. முதன்மை வானவில் காண இயலாத சூரியனின் ஏற்ற கோணம் -42 டிகிரி. இடிதாங்கியை கண்டறிந்தவர்? பெஞ்சமின் பிராங்க்லின். இடிதாங்கியை கண்டறிந்தவர் பெஞ்சமின் பிராங்க்லின். கீழ்கண்டவற்றில் இயக்கவியலின் அடிப்படை அலகு எது? π = 2π1/g. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். முடிச்சாயம் தயாரிக்க பயன்படுபவை எது? AgNO. கீழ்கண்டவற்றில் எவை பூஞ்சை கொல்லியாக பயன்படுவது எது? CuSO4. காப்பர் சல்ஃபேட். கீழ்கண்டவற்றில் எவை பூஞ்சை கொல்லியாக பயன்படுகிறது? CuSO4. மின் இயக்கு விசை மின் அழுத்தத்தின் அலகு வோல்ட். மின் இயக்கு விசை மின் அழுத்தத்தின் அலகு வோல்ட். கீழ்கண்டவற்றில் அழுகிய முட்டையின் மணமுடைய வாய்வு பாஸ்பின். கீழ்கண்டவற்றில் அழுகிய முட்டையின் மணமுடைய வாய்வு பாஸ்பின். இரும்பு துருப்பிடிக்க காரணிகள் எவை? நீர், ஆக்சிஜன். இரும்பு துருப்பிடிக்க காரணிகள் நீர், ஆக்சிஜன். கீழ்கண்டவற்றில் கண்ணாடிகளின் வகைகள் எது? கடின கண்ணாடி, பைரக்ஸ் கண்ணாடி. இவை அனைத்தும். கீழ்கண்டவற்றில் சோடா மென் கண்ணாடி வகையை சேர்ந்தது? கண்ணாடி டம்ளர், மின் விளக்கு, சோதனை குழாய்கள். இது எல்லாமே. இவை அனைத்தும். கீழ்கண்டவற்றில் எவை இரட்டை உப்பு கொண்டவை? பொட்டாஷ் படிகாரம். கீழ்கண்டவற்றில் எவை இரட்டை உப்பு கொண்டவை? பொட்டாஷ் படிகாரம். கீழ்கண்டவற்றில் நீரேற்றப்பட்ட கால்சியம் சல்ஃபேட் கொண்டவை? பாரிஸ் சாந்து, ஜிப்சம் உப்பு. B and C. கீழ்கண்டவற்றில் நீரேற்றப்பட்ட கால்சியம் சல்ஃபேட் கொண்டவை? பாரிஸ் சாந்து, ஜிப்சம் உப்பு. நீரில் உள்ள மாசுக்களை வீழ்படிவாக்க பயன்படுபவை? பொட்டாஷ் படிகாரம். நீரில் உள்ள மாசுக்களை வீழ்படிவாக்க பயன்படுபவை? பொட்டாஷ் படிகாரம். உலோகங்களுக்கும் அலோகங்களும் வினைபுரிந்து வெளிவரும் வாய்வு H2. உலோகங்களும் அலோகங்களும் வினைபுரிந்து வெளிவரும் வாய்வு H2. வகைப்பாட்டியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர்? கரோலஸ் லின்னேயஸ். வகைப்பாட்டியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் கரோலஸ் லின்னேயஸ். உலகின் அதிக எண்ணிக்கையில் காணப்படும் உயிரினம் பாக்டீரியா. உலகில் அதிக எண்ணிக்கையில் காணப்படும் உயிரினம் பாக்டீரியா. மருத்துவத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? ஹிப்போக்ரட்டஸ். மருத்துவத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? ஹிப்போக்ரட்டஸ். கீழ்கண்டவற்றில் வைரஸின் அளவு எது? 20 நானோமீட்டர் முதல் 300 நானோமீட்டர் வரை. கீழ்கண்டவற்றில் வைரஸின் அளவு எது? 20 நானோமீட்டர் முதல் 300 நானோமீட்டர் வரை. வைரஸின் மரபு பொருள் என்ன? DNA, RNA இரண்டும். வைரஸின் மரபு பொருள் DNA, RNA ரெண்டும்.
பூஞ்சைகளை தாக்கி அழிக்கும் வைரஸ் மைக்கோபேஜ் எனப்படும். பூஞ்சைகளை தாக்கி அழிக்கும் வைரஸ் மைக்கோபேஜ். பிரியான் ஆராய்ச்சி செய்த ஆண்டு 1998. பிரியான் ஆராய்ச்சி செய்த ஆண்டு 1990. பிரியான் ஆராய்ச்சி அப்படின்னு சொன்னாக்க அது புரதத்தால் ஏற்படும் ஒரு அரிதான நரம்பியல் சம்பந்தமான நோய்களை கண்டுபிடிப்பது தான் பிரியான்கிறது. இது மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் ஏற்படும் நோய். 98. காலராவை உண்டாக்கும் உயிரி விக்டோரியா காலரா. காலராவை உண்டாக்கும் உயிரி விக்டோரியா காலரா. பூச்சிகளை கட்டுப்படுத்தும் பாக்டீரியா எது? பேசிலஸ் துரிஞ்சியன்சஸ். பூச்சிகளை கட்டுப்படுத்தும் பாக்டீரியா பேசிலஸ் துரிஞ்சியன்சஸ். கண்டவற்றில் இதய உறையின் பெயர் பெரிகார்பியம். கீழ்கண்டவற்றில் இதய உறையின் பெயர் பெரிகார்பியம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.